நீங்க எப்படி ஞானம் அடைஞ்சீங்க, உங்களுக்குள்ள எப்படி ரியலைஸ் ஆனீங்க அப்படிங்கறத எனக்கு சொல்லுங்க அப்படின்னு அவர் கேட்கிறாரு. உடனே வசிஷ்டர் வந்து தன்னுடைய பிறப்பையும் தனக்குள்ள அடைந்த ஞானத்தையும் ஒவ்வொன்றாக விளக்குறாரு. ஒரு காலகட்டத்துல வந்து பிரம்மா தான் என்ன உருவாக்குனாரு. பிரம்மாங்கிறது இந்த பிரபஞ்சத்தோட சிருஷ்டி யாரோ அவருதான், சிருஷ்டி பண்றது யாரோ அதுதான். அறிவுமயமாக எப்பொழுதும் அறிவுமயமாக இருந்த இந்த விஷயத்துல ஒரு சலனம் ஏற்படுது, ஒரு அசைவு ஏற்படுகிறது. அந்த அசைவுல தான் பிரம்மான்ற ஒருத்தர் உருவாகுறாரு. அந்த பிரம்மா உருவானதுக்கு அப்புறம் அவரு தனக்குள்ள இருக்கக்கூடிய சக்தியை பயன்படுத்தி இந்த உலகத்தை, மனிதர்களை, மிருகங்களை எல்லாத்தையும் சிருஷ்டி பண்றாரு. சிருஷ்டி பண்ணி என்ன சொல்றாரு, அறம் பொருள் இன்பம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து தர்மார்த்த காம மோட்சம் சொல்லுவோம்ல, அதன்படி இதை நாளையும் வந்து அவங்க வாழணும்னு சொல்லிதான் அவர் நல்லபடியா தான் படைச்சு எல்லாத்தையும் பண்ணாரு. ஆனா படைச்சு எல்லாம் பண்ணும் பொழுது என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் படைச்ச சனத்குமார்கள் வந்து எந்நேரமும் வந்து பரமசிவனோடய போய் இருந்துட்டாங்க. எல்லாரும் அவங்கவுங்க நாரதரை அவர் சொல்றதை யாருமே கேட்கல. சோ மனிதர்கள் வந்து அவரவர்களை படைச்சு விட்டதுக்கு அப்புறம் இந்த தர்மார்த்த காம மோட்சத்துல தர்மத்தை விட்டுட்டாங்க, மோட்சத்தை விட்டுட்டாங்க. இந்த அர்த்தத்தையும் காமத்தையும் மக்கள் பிடிச்சுக்கிட்டாங்க. ஏன்னா ஃப்ரீடம் அவங்கள்ட்ட இருக்குல்ல. சோ இந்த நாளையத்துக்கு பதிலாக ரெண்டை மட்டும் பிடிச்சிட்டு ரெண்டை விட்டுட்டு அவர்கள் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டே இருந்தனாலதான் அவங்களுக்குள்ள துக்கத்திலையும் இதுலயும் இது பண்ணிட்டாங்க. நான் வந்து அவர்கள் கஷ்டப்படணும்னு எல்லாம் படைக்கவே இல்லையே. எந்த கடவுளாச்சும் நம்ம எல்லாம் கேட்கறோம், ஏன் கடவுள் என்ன போட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு படைச்சிட்டாரு அப்படின்னு. கரெக்டா இல்லையா? நம்ம கேட்கறது உண்டு. இப்ப நீங்க ஒரு குழந்தைய பெத்துக்கிறீங்க, அந்த குழந்தை கஷ்டப்படுறதுக்கா நீங்க பெத்துக்குவீங்க? சொல்லுங்க. ஒரு குழந்தைய வளர்க்குறீங்க, எந்த தாயும் எந்த தந்தையாச்சும் நம்ம குழந்தைய கஷ்டப்படணும்னு இது பண்ணுவாங்களா? அப்ப இந்த ஜகத்துக்கே சிருஷ்டியா இருக்கக்கூடிய சிருஷ்டி பண்ண அந்த இறைவன் நம்ம கஷ்டப்படணும்னு நம்மளை படைப்பாரா? கஷ்டப்படுத்துறதுக்குன்னு நம்மளை உருவாக்குவாரா? கண்டிப்பா அந்த நோக்கத்துல உருவாக்கவே இல்லை. நாம் வந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் இப்ப என்ன சொல்றோம், நான் இன்னைக்கு கஷ்டப்படுறதுக்கெல்லாம் என் தாய் தந்தையர் தான் காரணம் நம்ம திட்டுறோம். அதே மாதிரி மனிதன் என்ன பண்றான், அவனுடைய அறியாமையில கஷ்டப்படுறதுக்கெல்லாம் கடவுளை திட்டுறான். இந்த சிருஷ்டியே சரியில்லை, இந்த உலகமே சரியில்லை, எல்லாமே இப்படி இருக்குன்னு. நீ சரியில்லைங்கிறத திரும்பி பார்க்க மாட்டேன்றான். இறைவன் சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லை நம்ம சொல்ல ஆரம்பிச்சிடும். எப்படி நம்ம வந்து ஒரு தகப்பன் ஆங்கிள், தாய் ஆங்கிள் இருந்து பார்த்தா ஒரு குழந்தைய வந்து நல்லா இருக்கணும், நல்லா படிச்சு நல்லா வளரணும், நல்ல லைஃப்ல வாழணும் தானே நம்ம அவங்களை உருவாக்குவோம். அப்படிதான் அவங்கள வளர்க்குறீங்க. ஆனா அது வளரும் போது என்ன ஆயிடுச்சு, அது இஷ்டத்துக்கு அது ஏதோ வளர்ந்து அதுங்க சில இது உருப்படாம போயிடுதுங்க, சில இது தருதலையா போயிடுதுங்க, சில இது கேட்க மாட்டுதுங்க, சில இது உருப்படி ஆயிடுதுங்க. இந்த மாதிரி மாறி போயிடுது இல்ல. நம்ம என்னதான் பேரண்ட்ஸ் நினைச்சாலும் நம்ம அவங்களுக்கு ஃபுல்லா நம்மளுடைய இதுல கொண்டு வர முடியல. அதே மாதிரி இறைவன் எல்லாம் நல்லபடியா தான் படைச்சு மக்களுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்து, மனிதனுக்கு ஃப்ரீடம் கொடுத்து, நிறைய மனிதர்கள் உருவாக்குறதுனால அவங்களுக்கு ஒரு ராஜாவை உருவாக்குனேன். அவங்க ராஜாவுக்கு அப்புறம் பல ராஜாக்கள் உருவாக்குனாங்க. அப்புறம் எல்லாருமே அவங்கவுங்களுக்கு ஒரு நியதியை உருவாக்கிக்கிட்டாங்க. அப்புறம் அவங்களுக்குள்ளேயே வந்து நல்லா செய்யறதுக்கு கர்ம அனுஷ்டானங்கள் இது இப்படிதான் செய்யணும்னு எல்லா விஷயங்களையும் உருவாக்குனேன். ஆனா அதை யாரையும் விட்டுட்டாங்க. எல்லாரும் இந்த அர்த்தத்திலையும் காமத்திலையுமே மூழ்கிட்டாங்க. அதனால அவங்க துக்கப்படுறாங்க, துயரப்படுறாங்க. இப்படியே போய்கிட்டு இருக்கு. சோ இதுக்கு ஒரு முடிவு வேணாமான்றதுக்கு தான் வந்து பிரம்மா வந்து என்ன பண்ணாரு, எனக்கு வந்து இந்த என்னையும் இதே மாதிரிதான் படைச்சு ஒரு அவிக்தேன்னு சொல்லக்கூடிய அஞ்ஞானத்துல போட்டு, பின் இந்த துக்கத்துல உழண்டு நான் திருப்பி வெளியே வர்றதுக்கு நான் அவர்கிட்ட கேட்கும் போது எனக்கு இந்த ஞான உபதேசம் கொடுத்தாரு. இந்த ஞானத்தையும் இந்த சத்தியத்தையும் இந்த மொத்த பிரபஞ்ச ரகசியத்தையும் என்னோட சொன்னாரு. அதை நான் ரியலைஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் இதை நிறைய பேர் ரியலைஸ் பண்ணியிருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய எல்லா மகான்களும் அப்படி ரியலைஸ் பண்ணியிருக்காங்க. ராமா, அதை தான் நான் உனக்கு இப்ப சொல்றேன், அதை தான் உன்கிட்ட இப்ப சொல்லிக்கிட்டு வரேன். நல்லா ஆழ்ந்து கேளு. நீ ஒரு அருமையான அவர் வந்து அந்த சிஷ்யனையும் பாராட்டுறாரு, ராமனையும் பாராட்டுறாரு, தன்னையும் பாராட்டிக்கிறாரு. இப்படி ஒரு விசாரம் இருக்கக்கூடிய வைராக்கியம் உடையக்கூடிய ஒரு சீடன் கிடைக்கிறது பெரிய சிரமம். அதுக்கு உபதேசம் கொடுக்கக்கூடியது எனக்கு இந்த ஏற்கனவே இந்த ஞானம் கிடைச்சிருக்கிறது பெரிய ஒரு விஷயம். சோன்னு சொல்லிட்டு நீ இதை வந்து ரொம்ப கவனமா ஆழ்ந்து கேட்கணும் ராமா, நீ சாதாரண விஷயம் கிடையாது. இதுக்கு மேலதான் உனக்கு இதோட இந்த யோக வசிஷ்டங்கிறத இதுல இருந்துதான் அவர் வந்து டீட்டெயில்டா உள்ள போறாரு. அடுத்து யோக வசிஷ்டங்கிறதுக்குள்ள டீட்டெயில்டா எடுத்து போறாரு. எப்படிலாம் வழிகள் இருக்கு, என்னென்னலாம் பண்ணணும். அதுக்கப்புறம் ராமர் கேட்கிற கேள்விகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ள போகுது. சோ இந்த மாதிரி தனக்குள்ள ஒவ்வொரு கேள்விகளாக கேட்டு 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 தெளிவு பெறுகிறார். நல்லது.